அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் கதிர் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற சுழல் 2 வெப் தொடரின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேதா விக்ரம் படத்தின் இயக்குநர்களான புஷ்கர் காயத்ரி எழுத்தில் அமேசான் பிரைம் OTT தளத்தில் வெளியான சுழல் முதல் சீசன் ஏகப்பட்ட ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தியது. சொந்த சித்தப்பாவே இப்படி ஒரு காம கொடூரனாக இருப்பானா என ரியல் வில்லன் யார் என்பதை தெரிந்து கொண்டதும் சாக்கானார்கள். நம்ம வீட்டு பெண் குழந்தைகளை உறவினர்கள் என்றால் கூட அலட்சியமாக விடக்கூடாது என்றும் எப்போதுமே கண்ணும் கருத்துமாக கவனித்து கொள்ள வேண்டும் என்றும் அதிகபட்சமான பாலியல் தொல்லைகள் நெருக்கமானவர்கள் மூலமாக தான் நடக்கிறது என்பதை உரக்க சொல்லியிருந்தனர். அதன் 2வது சீசன் அமேசான் பிரைம் OTT தளத்தில் வெளியாகியுள்ளது. முதல் சீசனில் எப்படி கிரைம் த்ரில்லரையும் சிறு தெய்வ வழிபாட்டையும் கலந்து கட்டி கொடுத்தார்களோ அதேபோல 2வது சீசனிலும் ரசிகர்களை ஏமாற்றிவிடக்கூடாது என்பதற்காக இவர்கள் கையிலெடுத்த அந்த அஷ்டகாளி திருவிழா காட்சிகளும் 8 பெண்களுக்கு நிகழ்ந்த கொடுமைகள் குறித்தும் பரபரப்புக்கு பஞ்சமின்றி எடுத்து சொல்லியிருக்கின்றது சுழல் 2. இந்த வெப் தொடரோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுழல் முதல் சீசன் சிறுவர்களுக்கு நடக்கும் பாலியல் தொல்லையை பற்றி பேசிய நிலையில் 2வது சீசனும் இளம் பெண்களுக்கு நடக்கும் கொடுமைகளை குறித்தே பேசப்பட்டிருக்கின்றது. தனது தங்கையையும் தன்னையும் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்து வந்த அரக்கனை தங்கையை கொன்றதற்கு பழிதீர்க்கும் விதமாக கொலை செய்யும் ஐஸ்வர்யா ராஜேஷ் சிறையில் அடைக்கப்பட அவர் எடுத்து சென்ற துப்பாக்கி SI கதிரினுடையது என்பது குறித்த இன்னொரு வழக்கும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஐஸ்வர்யா ராஜேஷ் தற்காப்புக்காகத்தான் அந்த கொலையை செய்தார் என கோர்ட்டையே அலறவிடும் வழக்கறிஞர் லால் திடீரென்று உயிரிழக்க அவரது மரணம் கொலையா தற்கொலையா என்ற விசாரணையில் கதிர் இறங்குகின்றார். தற்கொலை என நினைத்து கொண்டிருக்க 8 பெண்கள் வழக்கறிஞர் லாலை நான் தான் கொன்றேன் என காவல் நிலையங்களில் ஆஜராக அந்த ஊரில் அஷ்டகாளி திருவிழாவும் நடைபெறுகின்றது. 8 பெண்களின் பெயர்களையும் அஷ்டகாளிகளின் பெயர்களாகவே வைத்துள்ள நிலையில் தீய சக்தியை அவர்கள் வதம் செய்தார்களா, அவர்கள் வழக்கறிஞர் லால் கொலை வழக்கில் சரண்டராக என்ன காரணம் என்ன என்பதை ஹீரோ கதிர் எப்படி கண்டுபிடிக்கின்றார் என்பதும் இதில் ஐஸ்வர்யா ராஜேஷ் வேலை என்ன என்பதும் தான் இந்த சுழல் வெப்தொடரின் 2ஆம் பாகத்தின் மீத கதை. சுழல் முதல் பாகத்தைப் போலவே இந்த வெப்தொடரும் ஆரம்பத்தில் இருந்தே ஒரு பதபதப்பை கடத்துகின்றது. சாம்பலூர் கிராமத்தில் இருந்து கதை காளிப்பட்டணத்திற்கு நகர்கின்றது. ஒரு பக்கம் கிரைம் மிஸ்டரி கதை விறுவிறுப்பாக செல்ல, இன்னொரு பக்கம் திருவிழா காட்சிகள் கண்கொள்ளா காட்சிகளாக உள்ளன. அஷ்டகாளி திருவிழாவை ஆரம்பித்து வைக்கும் லால் உயிரிழந்துவிட அவரை கொன்றது யாராக இருக்கும் என கதிர் இன்ஸ்பெக்டிங் ஆஃபீஸராக விசாரிக்க அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் சரவணன் அவருக்கு வழக்கு விசாரணையில் உடன் நிற்கின்றார். தீர்ப்பு கிடைத்துவிடும், வெளியே சென்று விடலாம் என்கின்ற நம்பிக்கையுடன் பெண்கள் சிறைச்சாலையில் இருக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷிற்கு வழக்கறிஞர் லால் கொல்லப்பட்ட செய்தி தலையில் இடியை இறக்குகின்றது. அவரை கொன்றதாக 8 இளம் பெண்கள் போலீசில் வாக்குமூலம் கொடுத்து ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்கும் பெண்கள் சிறப்பு சிறைச்சாலைக்கே வருகிறார்கள். அஷ்டகாளிகள் தான் இதில் ஹைலைட். முத்தாரம்மன் என்கின்ற முத்து, வீரகாளியம்மன் என்கின்ற வீரா, முப்புடாரி என்கின்ற முப்பி, உலகநாயகி என்கின்ற உலகு, அரியநாச்சி என்கின்ற நாச்சி, செண்பகவல்லி என்கின்ற செண்பகம், சந்தனமாரி என்கின்ற சந்தனம், காந்தாரி என 8 காளியம்மன்கள் பெயர்களையும் 8 பெண்களுக்கு வைத்துள்ளனர். அவர்களை காப்பாற்றும் நாகம்மா கதையும் நச்சென்று இருக்கின்றது. இவர்களுக்குள் என்ன தொடர்பு, இவர்கள் ஏன் வழக்கறிஞர் லாலை கொல்ல வேண்டும் என்கின்ற வழக்கை கதிருடன் சேர்ந்து கொண்டு ரசிகர்களும் கடைசி வரை கதையில் வரும் பலர் மீது சந்தேக கண்ணுடன் பார்க்க வைத்துள்ளது சிறப்பு. தசரா விழாவில் சூரசம்ஹாரம் முடிந்து 8 அம்மனும் கடலில் மூழ்கி எழும் காட்சிகளும், அம்மன் வேஷம் போடுபவர்கள் தங்கள் வேஷத்துடன் மனதில் உள்ள குரோதத்தையும் கரைத்து புதிய மனிதர்களாக மாறுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கும் விதம் சிறப்பு. கதிர், ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் லால் சிறப்பாக நடித்துள்ளனர். அஷ்டகாளிகளை அடையாளப்படுத்தும் 8 இளம் பெண்களாக கௌரி கிஷான், மோனிஷா, சம்யுக்தா, ரினி, ஷீஜா, அபிராமி போஸ், நிகிலா மற்றும் கலைவாணி பாஸ்கர் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். மற்றும் இது நடித்துள்ள அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளார்கள். சமூகத்தில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் நடக்கும் அவலங்களையும் பெண்களுக்கு சிறைச்சாலையில் நடக்கும் கொடுமைகளையும் எடுத்து காட்டியிருக்கும் விதமும் நல்லவர்கள் என நினைப்பவர்கள் கெட்டவர்களாகவும், கெட்டவர்கள் என நினைப்பவர்கள் நல்லவர்களாகவும் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது என முதல் சீசனில் கொடுக்காத சில நம்பிக்கையையும் இந்த சீசனில் புஷ்கர் காயத்ரி தங்கள் எழுத்துக்களின் மூலம் விதைத்துள்ளனர். சாம் CS-இன் பின்னணி இசை மற்றும் ஆபிரமகானின் ஒளிப்பதிவு சிறப்பு. அனைத்து தரப்பினரும் ரசித்து பார்க்கும்படி சிறப்பான வெப்சீரிஸை கொடுத்துள்ள இயக்குநர்கள் பிரம்மா மற்றும் சார்ஜனுக்கு பாராட்டுக்கள்.
ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.